விஜய் வந்து காவேரி வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து கவனிக்கிறாரு. அவங்கள காலம் தீவுறாரு. அடுத்து வந்து அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பார்த்து பார்த்து செய்றாரு. "காவேரி என் கூடவே இருக்கலாம்ல காவேரி" அப்படின்றாரு. "நம்ம வீட்லயே இருடின்றாரு." "இல்லைங்க, நான் சீக்கிரமாவே வந்து அந்த கடைய வந்து சரி பண்ணி எங்க அம்மாகிட்ட குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் அந்த பிஸ்னஸ் வந்து விலகிட்டு உங்க கூடவே இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டுருக்காங்க. இதனால விஜய் வந்து "உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன்" அப்படி சொல்லிட்டுருக்காரு. இங்க வந்து அவங்க அம்மா என்ன பண்றாங்க, "சரிடி நேத்து தான் என்ன கூட்டிட்டு போல, இன்னைக்காவது என்ன கடைக்கு கூட்டின்னு போ" அப்படி சொன்னோனே சரிம்மான்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மாவும் கடைக்கு போகிறாங்க. பார்த்தா காவேரியோட கடை வந்து அந்த கடை வந்து ரொம்ப சூப்பராக வந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. அதை பார்த்துட்டு "என்னடி நீ இந்த அளவு அரேஞ்ச் பண்ணியிருக்க?" அப்படி எனக்கே அதிசயமாக இருக்குது. இந்த அளவு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? எல்லாம் அவரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. உடனே வந்து "எப்படி ஒத்தையால இவ்வளோ தூரம் பண்ணி வச்சிருக்க? இந்த அளவு நல்லா இருக்குடி நம்ம கடை. எல்லாரோட நம்ம கடை தாண்டி நல்லா இருக்குது" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. "அம்மா நீ ஓவராக பண்ணாத. நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். மற்றவங்க கடையில் நிறைய பொருள் இருக்கு பாரு. அப்போ இவ்வளோ இருக்கு இல்லடி நம்மக்கிட்ட" அப்படின்றாங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து கேட்குறாங்க. சேல்ஸ் நல்லா நடக்குது. "ஏய் உண்மையிலேயே முதல் நாளே நம்மளுக்கு இவ்வளோ நல்லா வந்து கிடச்சிருக்குடி" அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க லாபம். அடுத்து வந்து எங்க காவேரி வந்து "இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான். விஜய் தான் இவ்வளோ தூரம் எனக்காக வந்து பண்ணியிருக்காரு" அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து அப்பளக்கட்டை எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்க சொல்கிறாங்க காவேரி. காவேரி பயப்படுறாங்க. "ஐயய்யோ! அம்மா வேற இதெல்லாம் எடுத்து வைக்க சொல்கிறாங்களே. அம்மா நான் நாளைக்கு வரேன்ல, அப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படி சொல்லிட்டு காவேரி மழுப்பிட்டு போகிறாங்க. "ஒரு வேலை சொன்னா மட்டும் இவ இப்படி தான் பண்ணுவா" அப்படி சொல்கிறாங்க அவங்க அம்மா. அடுத்து வந்து இங்கே ரொம்ப நல்லா இருந்தது கடைன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்கலாம் எல்லாருக்கிட்டையுமே வந்து அவங்க அம்மா பெருமையாக சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து "அடுத்த நாள் நான் வருவேன், உங்கள் அம்மா விட்டுட்டு வா" அப்படி சொல்லிட்டு வம்படியாக சொல்கிறாரு. அதனால் காவேரி வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அப்பளம்லாம் இன்னும் அதிகமாக வந்து ஆர்டர் வந்திருக்கு, அதை செய்யணும், வீட்டிலேருந்து செய்யுமா, நான் போய் கடையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி நைஸாக கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே விஜய் வராரு. விஜயை பார்த்துட்டோன்னா காவேரி வந்து "ஏங்க முன்னாடியே வந்துட்டீங்க" அப்படின்னு. "இங்கே பாரு, இன்றைக்கி ஒரு வேலை கூட நீ செய்யக்கூடாது, நான் தான் எல்லா வேலையும் செய்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாரு. காவேரி எந்த வேலையும் வாங்காம "நீ மகாராணி மாதிரி உட்காந்துருக்கணும், நான் தான் எல்லாம் செய்வேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என் பொண்டாட்டி புள்ளையோட இருக்கா, வயித்துல குழந்தை இருக்குது, இந்த மாதிரி நிலைமையில நீ இப்படிலாம் பண்ணிடுவியா? நான் ஒத்துக்க மாட்டேன் காவேரி, நீ சாப்பிட்டுட்டு இருக்கணும், ஜாலியாக பார்த்துட்டு இருக்கணும்னு." விஜயை பார்த்து பார்த்து அப்படியே வந்து மனசு பூரிக்கிறாங்க காவேரி. காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விஜய் இப்படிலாம் வந்து எனக்காக கஷ்டப்படுறாருன்னு ரொம்ப டயர்டாகிறார் விஜய். ஒரு இடத்துல வந்து உட்காந்துறாரு. "என்னங்க ரொம்ப டயர்டாக இருக்கா? நான் தான் செய்கிறேன்னு சொன்னேன், அதெல்லாம் வேணாம், நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக வந்து அங்கே வராங்க மீடியா. மீடியா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேருமே. இவங்க வேறு இங்கே வராங்களே, என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு "விஜய் சார் நீங்களா? உங்களை நாங்கள் டிவியில் பார்த்தோம் சார்" அப்படின்னு. "உங்கள் நியூஸ் தான் சார் எல்லா சேனல்லையும் போயிட்டுருக்கு" அப்படின்றாங்க. "அதான் பார்த்துட்டிங்கல்ல, முதல்ல கிளம்புங்க" அப்படின்னு. "சார் உங்கள் ஒய்ஃப் தானே சார், காவேரி தானே சார் இவங்க" அப்படின்றாங்க. உடனே வந்து "ஆமாம், இப்போ என்னன்றீங்க அதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை சார், உங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் இருக்கீங்க, நீங்களும் உங்கள் ஒய்ஃபை பிரிஞ்சுட்டாங்க, அதனால் அந்த வெண்ணிலா வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே சார், இப்போ நீங்களும் உங்கள் ஒய்ஃபை பிரிஞ்சுக்கலையா மேடம்? மேடம் ஒரே ஒரு அடி மேடம், திரும்பி பாருங்கள் மேடம்" அப்படின்றாங்க. உடனே வந்து "இங்கேருந்து முதல்ல கிளம்புறீங்களா? ப்ரைவசி எங்களை இருக்கவே விட மாட்டீங்களா? ஏங்க இப்படிலாம் இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்குலாம் தெரியலையா? எங்கள் வாழ்க்கை என்ன உங்களுக்குலாம் வந்து நீங்கள் செய்கிற விளம்பரம் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னோடனே "சாரி சார், நாங்கள் அதுக்காக சொல்லலை. இல்லை சார், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா, அதான் தெரிஞ்சிச்சுல்ல, நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், எங்களை யாரும் பிரிக்க முடியாது, புரியுதா? இதையும் எழுதிக்கிட்டு முதல்ல கிளம்புங்க" அப்படின்றாங்க. அதை கேட்டு "சாரி சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. உடனே வந்து காவேரி வந்து பார்க்குறாங்க விஜயை. "என்னங்க இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க? பார்த்தல, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. இதே வேலை தான் இவங்களுக்கு 1க்கு 2ஆக போட்டு நம்ம வாழ்க்கையை இந்த மாதிரி பண்ணி வச்சுடுவாங்க. அது வரைக்கும் நல்லது எழுதுறவங்களும் இருக்காங்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து விளம்பரத்துக்காக தேடுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க" அப்படின்றாரு. "நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான்" அப்படின்னோடனே "சரிங்க, இப்போ நம்ம 2 பேரும் வந்து வந்து வருவோமா?" அப்படின்னோடனே "வந்தால் பார்த்துக்கலாம் காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு "சரி நம்ம வேலையை பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்குறாங்க. இந்த பேட்டி வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க மீடியாவில். அதை பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாரு பசுபதி, அவங்க கேங் எல்லாருமே. "இந்த மாதிரி நடந்துச்சு, இதை விடவே கூடாது, சீக்கிரமாகவே வெண்ணிலா குயிச்சிக்கு கல்யாணம் பண்ணோம், வெண்ணிலா காவேரி கூட இருக்கானே" அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறார் பசுபதி, என்ன பண்ண தெரியாமல்.